ஹே ஆல்! பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக தான். டோட்டலாக 59 வேக்கண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரிக்கு 45யும் காரைக்காலுக்கு 14ம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு நோ எக்ஸாம், ஜஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும். இன்டர்வியூ எங்கே அட்டன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், இந்த போஸ்டிங்க்கான சேலரி, இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் 4 பேஜஸ்க்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 19 போஸ்டர் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்க்காக. இதோட இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னா 5th ஏப்ரல் மார்னிங் 9 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock க்ளோஸ் ஆகிடும். எங்கே நடக்குதுன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி, கிரவுண்ட் ஃப்ளோர், விக்டர் சைமோனல் ஸ்ட்ரீட், ஹெல்த் டைரக்டரேட் காம்ப்ளெக்ஸ், புதுச்சேரி 605001. இதில் கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த டேப்லெட் காலமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட், என்னென்ன போஸ்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் வேக்கன்சி, அதாவது பாண்டிச்சேரியில் எவ்வளோ வேக்கன்சி, காரைக்காலில் எவ்வளோ வேக்கன்சி, தென் பர் மந்த்து சேலரி, இது எல்லாமே டேப்லெட் காலமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஜி ஸ்பெஷலிஸ்ட், இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா MBBS, PG டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ 65 இருக்கலாம். பாண்டியில் 1 வேக்கன்சியும் காரைக்காலில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. பர் மந்த் சேலரி 1 lakh. ரேடியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் ஏஜ் குரூப் தான். அதுலேயும் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1 புதுச்சேரி 1 காரைக்கால், தென் சேம் சேலரி 1 lakh. மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், குவாலிஃபிகேஷன்ஸும் ஏஜும் அதே தான், வேக்கன்சியும் அதே தான், சேலரியும் சேம் தான், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு 4th நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கும் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் அதே தான், ஏஜ் குரூப். ஆனால் பாண்டிச்சேரியில் வேக்கன்சி கிடையாது, காரைக்காலில் மட்டும் ஒரு வேக்கன்சி இருக்குது, சேலரி 1 lakh. பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். என்ன இந்த கேட்டகரிஸ் அவங்க குவாலிஃபிகேஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நான் சேம் குவாலிஃபிகேஷன் சொல்கிறதுக்கு காரணம், MBBSன்றது ஜென்ரலில் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னவோ அந்த கேட்டகரியை பொறுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நான் அதை தான் மீன் பண்ணுறேன். ஸோ இவங்களுடைய போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் மட்டும்தான் ஒன்று இருக்குது, பாண்டிச்சேரியில் கிடையாது. அனஸ்தேஷியா ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கும் அதே தான், ஆனால் புதுச்சேரியில் ஒரு வேக்கன்சி இருக்குது, ஆனால் காரைக்காலில் வேக்கன்சி கிடையாது. தென் ஓஜி ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கு புதுச்சேரியில் ஒரு வேக்கன்சி இருக்குது, காரைக்காலில் வேக்கன்சி இல்லை. நெக்ஸ்ட்டு 8th பார்த்திங்கன்னா கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கும் அதே தான், ஆனால் புதுச்சேரியில் வேக்கன்சி இல்லை, காரைக்காலில் வேக்கன்சி இருக்குது. அவங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா 1,25,000. நெக்ஸ்ட்டு 9th ஒன் சைக்காட்ரிக்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் MBBS வித் PG டிகிரி. இது எல்லாமே மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது ரெகக்னைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கணும். இவங்களோட ஏஜ் லிமிட்டும் பிலோ 65 தான். புதுச்சேரியில் 1 வேக்கன்சி இருக்குது, காரைக்காலில் வேக்கன்சி கிடையாது, சேலரி 1 lakh. இந்த டேப்லெட் காலம்ஸை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களோட கேட்டகரி எதில் இருக்குது, அதோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எந்த பிளேஸில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, புதுச்சேரியில் எவ்வளோ, காரைக்காலில் எவ்வளோன்றது, அதுக்கப்புறம் சேலரி, இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக 19 போஸ்ட்டை 11 புதுச்சேரிக்கும் 8 காரைக்காலுக்கும் பிரிச்சுருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணுன்றது. ஒரிஜினல் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க.
அது எல்லா மார்க் ஷீட்ஸ் அண்ட் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பர்த் சர்டிஃபிகேட்டும் டிசியும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா எஸ்எஸ்எல்சியோட ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு 2 எடுத்துகிட்டு போங்க. நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸ் தான். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்டை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்லை புவர் பர்ஃபார்மன்ஸாக இருந்ததுன்னா கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ட்ராவலன்ஸ் அலோவன்ஸும் இருக்காது, டியர்னஸ் அலோவன்ஸும் இருக்காதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க 3rd பேஜ் என்னென்னா 40 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டை கேட்டகரி வைஸ் பிரிச்சுருக்காங்க. இதையுமே நீங்கள் உங்கள் கேட்டகரி எதுன்னு செலக்ட் பண்ணி அதுக்கான சேலரியும் டைமும் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு எப்படி வரணும்னு அதையும் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற எந்த 40 வேக்கன்சியுமே 34 வேக்கன்சி புதுச்சேரிக்காகவும் 6 வேக்கன்சி காரைக்காலுக்காகவும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஏஜ் ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் டிசி. அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகலாம். தென் 2 பாஸ்போர்ட் சைஸ் கொண்டு போங்க. தென் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு கொண்டு போங்க. இதுவுமே ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ரினிவல் பண்ணுவாங்க. இதுலேயுமே ட்ராவல்ஸ் அலோவன்ஸும் டியர்னஸ் அலோவன்ஸும் கிடையாது. மறந்துடாதீங்க, இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் மட்டும்தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணி ஜாபை பிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லேகா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you in the next video. Bye bye.